ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுவும் சளி பிடிச்சிருக்கப்போலாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். உரப்பு சரப்பாக செம்மையாக இருக்கும். தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், பொடி இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம். மஞ்சத்தூள் வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்ல சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் வெந்தயம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் அந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ போதுமா என்னன்னு சொல்லிட்டு. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம சிம்மிலேயே வச்சு தான் இந்த குழம்பை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை வந்து ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகும். ரொம்ப ஃப்ளேமை வந்து அதிகமாக்கிடக்கூடாது. சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மழை நேரத்தில் சளி பிடிச்சிருக்கிற டைமில் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு கூட அது. நல்லா உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். நல்லா நம்மளுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து செம சூப்பராக இருக்கும். நான் நிறைய டைம் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மிளகாய்த்தூள் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.